கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதின போது இள வயது முதல் முதிர் வயது வரைக்கும் தன்னை பாதுகாத்து வந்த தேவனுடைய வல்லமையையும் அதிசயங்களையும் அவர் நினைவு கூர்ந்து எழுதியிருக்கிறார். தேவனோடு அவர் கொண்டிருந்ததான அற்புதமான உறவின் அனுபவத்தினால் நாமும் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறார். நீதிமான் செல்லும் பாதை எவ்வளவு கடினமாயிருந்தாலும் தேவன் அவனை கைவிடுவதே இல்லை என்று ஆணித்தனமாக எடுத்துரைத்திருக்கிறார். ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கரடுமுரடான பாதைகள்ல நாம் சென்று கொண்டிருக்கலாம். வியாதிகளின் மத்தியில, குறைவுகளின் மத்தியில அற்புதங்களும் அதிசயங்களும் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று ஏக்கங்களோடு எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரோடு நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் கண்ணீரோடு ஆண்டவனை நோக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று. நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது, கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, நிச்சயமாகவே இப்பொழுது ஒருவேளை நாம் கரடுமுரடான பாதையில, ஒரு இருள் சூழ்ந்த வனாந்திரம் போன்ற ஒரு வழியில நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அது மாத்திரமன்றி நம்முடைய சந்ததி சகல ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு சந்ததியாய், அவைகள் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை காணாத ஒரு சந்ததியாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு சந்ததியாய் மாற்ற நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் ஒன்றே ஒன்றுதான், நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எது நீதி? கர்த்தருக்கு பயந்து வாழ்வது, கர்த்தரையே சார்ந்து வாழ்வது, உண்மையாய் வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, மற்றவர்களுக்காக இரக்கம் செய்வது, இறங்கி கொடுப்பது. இப்படிப்பட்ட சுபாவங்களுடையவர்களாய் நாம் நீதிமானை போல, எப்படி ஆபிரகாம், எப்படி தாவீது, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் நமக்கு முன்மாதிரியாய் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாமும் வாழும் போது நிச்சயமாகவே நாம் கைவிடப்படுவதில்லை என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேத வசனமாய் இருக்கிறது. ஆமேன்.